நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் வாகன தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கூடலூர், ஸ்ரீ மதுரை, மண்வயல் போன்ற ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமை வகித்த திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு உள்ளிட்ட அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் அதிமுக மாவட்ட, நகர, ஒன்றிய, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். ஒக்கநாடு ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த எஸ்டிஎஸ் யோகேஷ் ஏற்பாட்டில் அதிமுக தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சின்ன காப்பலூர், பெரிய காப்பலூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் KC கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் கல்லூரி மாணவர்கள் 25க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் 25க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுற்று வட்டாரத்தில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக நகரமன்ற உறுப்பினர் TL ரமேஷ் ஏற்பாட்டில் வாலாஜாபேட்டை நகர கழக செயலாளர் WG மோகன் முன்னிலையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு திமுக அரசின் அவல நிலைகளையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கங்கன்குளம் கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற மாபெரும் மின்னொளி கபடி போட்டியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். அம்மா திடலில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி முன்னிலையில் கங்கன்குளம் கிளைச் செயலாளர் பொன்னுசாமி ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாய் வழங்கினார். இதில் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராமர், முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட கழக செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெருமுனை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். திருப்பூர் புறநகர் மேற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் உடுமலை யூனியன் அலுவலகம் அருகில் ராமசாமி நகர் பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் திமுகவின் அலங்கோல ஆட்சியின் அவல நிலையும் அதிமுகவின் சாதனைகளும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் அதிமுக நகர செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் தெற்கு ஒன்றியம் கழக சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நக்கம்பாடி, பருத்திக்குடி, கருப்பூர், காஞ்சிவாய் ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளர் N இளங்கோவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் அயராத பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.